சிங்கப்பெண்ணா சிங்கப்பெண் தாங்க. என்ன அண்ணா விஜய் அண்ணா ஒரு ஆரம்பித்து ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குங்களா இந்த படம். இது 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 ஆரம்பித்தோடனே உடனே நம்ம திமுக குத்துஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எங்கள் ஆட்சியிலே வந்துருச்சு, இது உங்கள் ஆட்சி ஸ்டிக்கர் ஒட்டுறாச்சு அப்படின்னாங்க. சரி, எங்கள் ஆட்சி ஸ்டிக்கர் ஒட்டுறாச்சு இருக்கட்டும். என்றைக்காவது இத்தனை உங்கள் ஆட்சியில் பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, என்றைக்காவது உங்கள் சிங்கப்பெண் ஆட்சி வந்து என்றைக்கே தடுத்துருக்குதா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சிங்கப்பெண் படை என்றைக்கே தடுத்து இருந்திருக்குதா? இன்னைக்கு எங்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா விரைந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சிவகாசியில் பெண்ணிடம் வம்பு செய்து ரகளையில் ஈடுபட்ட 3 பேர்களை சிங்கப்பெண் சிறப்பு தனிப்படையினர் உடனடியாக மீட்டு பெண்ணையும் காப்பாற்றி உள்ளனர். இது குறித்த தகவல் சிவகாசியில் நேற்று ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நைட் சமயத்தில் 3 பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வம்பு இழுத்து தவறாக நடந்துக்க பார்த்துருக்காங்க. உடனே அந்த பொண்ணு சிங்கப்பெண்ணுக்கு கால் பண்ணி விட்டாங்க. உடனே சிங்கப்பெண்கள்லேருந்து உடனே வேகமாக வந்து அவங்க 3 பேர்த்தையும் துரத்தி பிடிச்சிட்டாங்க. அவங்களை விசாரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே சில குற்றங்கள் செஞ்சு அவங்க வந்து இந்த டெய்லி ஸ்டேஷன்லேருந்து கையெழுத்து போட்டு போக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து துரத்தி பிடிச்சி திரும்ப வந்து அவங்க விசாரணை நடத்தி உள்ளே போட்டாங்க. இந்த மாதிரி சிறப்பு அதிரடிப்படை போலீசாரை கண்டதும் அந்த ரவுடி கும்பல் அங்கிருந்து தப்பியோட முயன்றது. இருப்பினும் சிங்கப்படை போலீசார் சாமர்த்தியமாக செயல்பட்டு உடனடியாக அவர்களை துரத்தி சென்று தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி 3 பேரை மடக்கி பிடித்துள்ளனர். பிடிபட்ட நபர்களை சிவகாசி நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் 3 பேருமே சிவகாசியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. 26 வயதான மகேந்திரகுமார் என்ற குள்ளமணி, 25 வயதான செண்பக பாண்டி, 27 வயதான மகேந்திரன், இவர்கள் 3 பேர் மீதும் போலீசார் முறைப்படி வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடனடியாக இவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து எதிர்பார்க்கிறோம். எந்த ஒரு பொண்ணு ரோட்டில் தைரியமாக நடமாடணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை உங்கள் ஆட்சியில் செஞ்சுருந்தா நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் ஆட்சியில் எத்தனை பாலியல் வன்புணர்வு நடந்திருக்குது, அதெல்லாம் நீங்கள் தட்டி கேட்டிருந்தா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்குமா எல்லாமே. இன்றைக்கி எங்கள் ஆட்சியில் வந்து அது நடக்க விடவும் மாட்டேன். இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது முக்கியம். விஜயன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக வந்து சிங்கப்பெண் படை வந்து இன்னுமே வேகமாக எல்லா பக்கமே தமிழ்நாட்டில் பரவணும். அந்த அளவுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு நல்லபடியாக இருக்கணும். பெண்கள் தைரியமாக நடமாடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.